ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் 1ல் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கோட நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் உங்களுக்கு 6 மாடியூல்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மாடியூல் வந்து இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங். இப்போ இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எது முக்கியமானது. இப்போ மாடியூல் 2 பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எலமெண்ட் ஆஃப் காஸ்ட் வந்து நிறையா இருக்கும். மெட்டீரியல் காஸ்ட்டு, எம்ப்ளாயி காஸ்ட்டு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ஸ்னு உங்களுக்கு 4 டாபிக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டாப்பிக்லேயே ஸ்கேனர்ஸில் என்னென்ன ஃபார்முலா இருக்குது, புக்கில் என்னென்ன ஃபார்முலா இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எல்லாமே ஹேண்ட் ரிட்டன்லேயே எழுதி வச்சுருப்பேன். இப்போ மெட்டீரியல் காஸ்ட்டே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 16 ஃபார்முலா வர்ற மாதிரி இருக்கும், 16 கிட்ட. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி காஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு 15 ஃபார்முலா வர மாதிரி இருக்கும். ஒரு 17 கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு சம் தானே இருக்கும். ஸோ அதோட ஃபார்மட். நெக்ஸ்ட்டு ஓவர் ஹெட்ஸில் வந்து இப்போ ஓவர் ஹெட்ஸில் என்னென்ன முக்கியம், இப்போ மிஷின் ஹவரோ அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா எது ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ்குள்ளே வரும், எது மிஷின் எக்ஸ்பென்சஸில் எடுக்கணும், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு மாடியூல் 4ஓட ரீகான்சிலேஷன். நீங்கள் ப்ராஃபிட் அஸ் பர் ஏதாச்சும் ஒரு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இப்போ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை காஸ்ட் அக்கௌண்ட் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட் தெரிஞ்சு வச்சுட்டாலே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் சீட்டில் இப்போ ரீகான்சிலேஷன்லேயே உங்களுக்கு காஸ்ட் சீட் வரும்ல, அதில் முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்னால் என்னது. நெக்ஸ்ட்டு வந்து மாடியூல் 4 வந்து இன்ட்ரிகல் அக்கௌண்ட்ஸ். இப்போ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாகவே போட்டிருப்பேன். ஒரு 29 என்ட்ரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்தாலே புக்கில் இருக்க எல்லாமே உங்களுக்கு அந்த 29 என்ட்ரி இருக்குமா, அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஜேர்னல் என்ட்ரி நல்லா தெரிஞ்சாலே போடும். இன்ட்ரிகல் அக்கௌண்ட்ஸும் காஸ்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து என்ட்ரி தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக லெஜர் போட்டுடலாம். இப்போ புக்கில் வந்து உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நோட்ஸ் வாங்குறவங்க வந்து ஜஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி படித்தாலே போடும். நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் எக்ஸாம் டைமில் ஜஸ்ட்டு சொல்லி பார்த்துட்டு போனாலே போதும், லெஜர் ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் லெஜர் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ரிவிஷன் பண்ணும்போது. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும், மாடியூல் 6ல் வந்து மாடியூல் 5. நெக்ஸ்ட்டு மாடியூல் 5ல் ஜாப் காஸ்டிங்க்கு என்ன முக்கியமான ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு பேட்ச் காஸ்டிங்க்கு, ப்ராசஸ் காஸ்டிங்க்கு, கான்ட்ராக்ட் காஸ்டிங்கு, நெக்ஸ்ட்டு ஜாயின் காஸ்ட்டோட ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு ஜாயின் கார்ட்லேயே மெயின் ஃபார்மேட், பிஃபோர் ஃபர்தர் ப்ராசஸிங்னா என்ன பண்ணணும், ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங்னா என்ன. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸில் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து லேபர் இருக்கும். ஸோ அதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜினல் காஸ்டிங்லேயே உங்களுக்கு வந்து ஒரு 18 ஃபார்முலா வரும். நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டில் என்னென்ன பட்ஜெட் கொடுத்தா என்னென்ன ஃபார்முலா. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு மாடியூல் 4ல் நான் எப்படி கொடுத்துருக்கேன்ட்டு. உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், காஸ்ட் அக்கௌண்டிங் கொடுத்தா என்ன என்ட்ரி, இன்ட்ரிகல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தா என்ன என்ட்ரி, ஒரு 29 என்ட்ரி கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் அதை மட்டும் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக இந்த சம்ஸ் எது கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மாடியூல் 3 வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது 1 to 24லேருந்து ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் படிக்கலைனாலும் ஜஸ்ட் நம்ம நோட்ஸ்லேயே ஒன்று கொடுத்துருப்பேன். இன்ட்ரடக்ஷன், அப்ஜெக்டிவ்னா என்ன, ஸ்கோப்னா என்ன, ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் எழுதிட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கல அங்கே மட்டும் உங்களுக்கு வந்து டைட்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வந்து சிஏ காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் எது இம்பார்ட்டண்ட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன் இதில். இப்போ வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கில் மாடியூல் 1லேருந்து மாடியூல் 6 வரைக்கும் என்னென்ன நோட்ஸ் கொடுப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களோட சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.